அனைவருக்கும் இனிய வணக்கம். மணிவானதி காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த காணொளியில் நாம் காண இருப்பது கோரா என்பது குறித்து தான். இந்த கோராவின் அறிமுகத்தை நான் முன்பே ஒரு காணொளியில் வழங்கி இருக்கின்றேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் குறிப்பிடுகின்றேன். தற்பொழுது இந்த கோராவில் நாம் எவ்வாறு உள்நுழைந்து எவ்வாறு வினாக்களை கேட்பது என்பது தொடர்பாகத்தான் நாம் இந்த இதில் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் எடுத்தவுடன் நீங்கள் உங்களது இணைய பக்கத்திற்கு செல்லுங்கள். கோரா என்று அடியுங்கள். Quora.com என்று தட்டினீர்கள் என்றால் இந்த பக்கம் தோன்றும். இப்படியான ஒரு பக்கம் வந்தவுடனே நீங்கள் கூகுள் மின்னஞ்சலில் நீங்கள் முகவரி வைத்திருக்கிறீர்கள் என்றால் நேராக நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் என்று நுழையலாம். அல்லது ஃபேஸ்புக்கில் உங்களோட கணக்கு இருந்தால் ஃபேஸ்புக் ரெண்டிலையும் ஏதாவது ஒன்று நுழையலாம். அல்லது நீங்கள் புதிதாக ஒரு கணக்கை தொடங்க வேண்டும் என்றாலும் இங்கே தொடங்கி கொள்ளலாம். நான் லகுவாக இருப்பதற்காக கண்டினியூ வித் கூகுள் என்று தருகின்றேன். இப்படி கொடுத்தவுடன் இந்த பக்கம் வரும். உங்களது மின்னஞ்சல் முகவரியை கிளிக் செய்தீர்கள் என்றால் என்னுடைய மின்னஞ்சல் முகவரி mk.durai.Manikandan. இது போன்ற பக்கம் உங்களுக்கு வந்துவிடும். இதுதான் அந்த கோராவின் முகப்பு பக்கம். நீங்கள் இதில் எந்த கேள்வியை வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் எது தொடர்பானது எத்தனை கேள்விகளை வேண்டுமானாலும் இங்கே நீங்கள் கேட்கிறதுக்கான இருக்கும். அதற்கு இது முகப்பு பக்கம்தான். இதில் டிஸ்கவர் ஸ்பேஸ் என்று இருக்கின்றது. இதை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்றால் பாருங்க, இதில் இத்தனை தலைப்புகளில் நீங்கள் வினாக்களை கேட்பதற்கு அவர்களே பிரித்து வழங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸு மாணவராக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். நான் போன காணொலியே சொல்லியிருந்தேன், இதை பயன்படுத்துபவர்கள் 70% மேலே மாணவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதனால் நான் தற்பொழுது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்பதை கிளிக் செய்கிறேன். இதில் நீங்கள் சென்று கூட கேள்வி கேட்கலாம். வேறு வேறு துறைகளிலையும் நீங்கள் சென்று கேள்வி கேட்கலாம். இப்படியான அந்த பக்கம் உங்களுக்கு வந்துவிடும். பாருங்கள், இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடர்பாக இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதில் ஒரு வினாக்கள் ஸ்பேஸில் வந்துட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதுல வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் கொஸ்டின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதில் நீங்கள் கேள்வியை கேட்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். What is the computer? What is the computer அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஆட் கொஸ்டின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ வாட் இஸ் த ஏவான்னு கேட்குது. யூஸ் சேஞ்சு யூஸ் சஜஷன் அப்படிங்கிறது ஆஸ்க் ஆர்கனைசேஷன் கொஸ்டின் கேட்குது. ஆஸ்க்லேயே கொடுப்போம் நம்ம. இப்போ வாட் இஸ் த கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன். வியூ கொஸ்டின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கொஸ்டின் வியூ ஆகிடும். வாட் இஸ் த கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக சில பேர் பதிலும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதை யார் பார்த்துட்டு நமக்கு ஒரு கொஷின் அனுப்புவாங்க. இப்போ நான் இங்கே அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு ஒரு கொஷின் ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி என்னுடைய முகப்பு பக்கம் இது தான். இந்த இதில் தான் இருக்குது. நம்ம இதில் என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். நம்ம பார்த்துக்கலாம். அடிக்கடி என்னான்னு கேட்டுக்கலாம். இது ஆங்கிலத்தில் நீங்கள் கேள்வியை கேட்கறது அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு இருக்குது. அதே போல் இல்லை சார், இது வேறு எனக்கு தமிழ் மொழி தான் வேணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேயே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷுங்கிற பக்கத்தில் குளோபல் மாதிரி இருக்கிறதுல இதில் நீங்கள் தமிழை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் பக்கம் உங்களுக்கு தோன்றும். இந்த மாதிரி தமிழ் பக்கம் வந்துடும். இதுலேயும் அதே போல் தான் நீங்கள் களங்களை கண்டறிகின்றது பாருங்கள். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேசுகிற அறிவியல், அறிவு பெட்டகம், தினவர்த்தகம், அறிவோம் ஆயிரம், பயணியர், இப்படி ஒவ்வொரு தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான தலைப்பு, எனக்கு இதுதான் சார் பிடிக்கும் அப்படின்னா இப்போ திரைப்படங்கள் அப்படின்னு தான் படிக்கலாம். இல்லை ஆன்மீகம் பிடிக்கும் சார் படிக்கலாம். இல்லை டிஎன்பிசி குரூப் சார்ந்தது எங்களுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னா அதில் பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த குழுவில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். தமிழில் நிரலாக்க வித்தைகள் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ இதிலேயே கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கு போயிட்டு இப்போ ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இப்போ கேள்வியை சேர்க்கவும் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் கேள்வியை சேர்க்குறீங்க. நிரலாக்கம் என்றால் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க. நிரலாக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறீங்க. கேள்வியை சேர்க்கவும் அப்படின்னு கொடுக்குறோம்.
வெற்றிகரமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. முடிந்தது. ஓகே. இப்போ இந்த கேள்வி இங்கே வந்திருக்கும். நிரலாக்கம் குறித்து பாருங்கள். கணினி நிரலாக்கம் என்பது என்ன அப்படின்னு எட்வர்ட் பாக்யராஜ் கொடுத்துருக்காரு. கணினி நிரலாக்கம் 16 பதிவுகள் இருக்குது. நிரலாக்க மொழிகள் இது 14 இருக்குது. இதில் நம்ம போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கூட நீங்கள் பதில் எழுதலாம். அல்லது பதிலுக்கு உங்களுக்கு சூட்டபிளான பதிலாக இருந்தால் அந்த பதிலே நீங்கள் உள்வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு இது சரியில்லை சார் அப்படின்னா நீங்கள் இதில் எழுதலாம், பதில் எழுதலாம். நம்ம நிரலாக்க வித்தைகள், கடந்து வந்த பாதை, இதை நீங்கள் குறித்து கூட எழுதலாம். இப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமோ அது தொடர்பானதை நீங்கள் கேள்வியாக கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு செகண்டில் உங்களுக்கு பதில் வந்துடும். ஒருத்தர் எழுதின பதில் இல்லை, ஒரு 1000 பேர் எழுதின பதில்கள் மொத்தமாக நமக்கு கிடைக்கும். அப்போ இது நமக்கு என்ன ஒரு தேடுதல், இந்த கோராவுடைய பங்களிப்பு அப்படின்னா, நமக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை கேள்விகளாக நீங்கள் இங்கே கேட்டீர்கள் என்றால் அடுத்த நொடியில் இதற்கான பதில்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்கள் இந்த கோராவை பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க தொழில்நுட்பங்களை. அதுதான் நான் அழுத்தி சொல்வது. ஏனென்றால் நாம் பயன்படுத்துவது எல்லாமே இது ஒரு கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். கணினி அறிவியல், கல்வி, மென்பொருள் உருவாக்குனர்கள், படிமுறை அல்காரிதம் எல்லாமே இருக்குது பாருங்கள். கணினி நிரலாக்கம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுதான் நீங்கள் கோராவில் பார்க்க வேண்டியது. நீங்கள் இறுதியாக வரும்போது எப்படி ஏதோ அதே போல் நீங்கள் உங்கள் இதில் போயிட்டு சைன் அவுட் பண்ணி வந்துடுங்க, வெளியில் வந்துடுங்க. வெளியே இருக்க அப்படின்ட்டு அதை கொடுத்துட்டா நீங்கள் வெளியில் வந்துடலாம், இல்லைனாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த எப்படி உள்ளே வரணும், உள்ளே என்னென்ன பார்க்கணும், அதில் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பக்கத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஏதாவது கருத்து கூறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியோடு உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் முனைவர் துரை மணிகண்டன். நன்றி, வணக்கம்.